ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ பூரி மசால் எஸ் பூரி மசால் இல்லை மசால் தோசை. ஓ அது தோசை கிடைச்சிருக்கா? எஸ் இது வந்து அது வந்து ஆனியன் ரோஸ்ட். ஆனியன் ஃபஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆனியன் தோசைக்கு அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு காயணும். தோசை காஞ்சிச்சா? காஞ்சிச்சு. ஆமாம். இப்போ மாவு வச்சு தோசையை வார்க்கணும். வார்க்கணுமா? வார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து இப்படி அழகாக போட்டு பூரிக்கு அதே மசாலா? ஆமாம். சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோண்டு கேட்டது. அப்புறம் எண்ணெய் ஊற்றணுமா? அப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடி எடுத்துக்கலாம். எடுங்க. மூடி எடுத்து இப்போ கிச்சன் மூடி வச்சிடலாம். ஓகே. மூடி வச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு வேகணுமா? கொஞ்சம் வேகணும். டைமிங் இருக்கா? இல்லை நம்ம திறந்து பார்த்தா வெந்துடுச்சா? இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அது அப்படியே கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ ரெடி ஆகிடுச்சு. ரெடிக்காம் வந்துச்சு. ஆனியன் ஊற்றி கொடுத்தீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்குமா? மாவு எடுத்து ஊற்றி ஆனியன் ஒன்றுமா? ஓ இப்படி மலைச்சாறு மாற்றி விடுறது. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பொடியெல்லாம் தேவையில்லை. என்ன? ஓகே. மூடி போட்டுருமா? இப்போ மூடி போட்டு மூடி போடாமல் சுட்டேன். மூடி போட்டோம்னா மேலே வேகாது. திரி போட முடியாது. திரி போட்டோம்னா அந்த வெங்காயம்லாம் தோசைக்கல்லில் போயிடும். ஓ இருக்காது. இது சீக்கிரம் இருக்குது. ஆனியன் மசாலா ரோஸ் மாதிரி ரெட் ஆகுது. ஓகே. பிரெட் அப்படி டேக் மீ பிளேட். ஓகே. இந்த ரோஸ்ட்டுக்கு என்னப்பா? சாம்பார் சட்னி. என்ன சாம்பார்? அரசாணிக்காய் சாம்பார். சட்னி என்ன சட்னி? தேங்காய் சட்னி. அரசாணிக்காய் சாம்பார் தேங்காய் சட்னி. ஊற்றுங்க பார்ப்போம், எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தேங்காய் சட்னி முதல்ல, அதுக்கப்புறம் அரசாணிக்காய் சாம்பார். இது சாப்பாடு வைக்கலாமா இட்லி மட்டுமா? இட்லி தோசைக்கு. சரி தோசைக்கு. ஓகே ஓகே. மசாலா தோசை. நெய் ஊற்றிருக்கியா? நெய் மணக்குது அப்படியே. சூப்பராக. ரொம்ப காலமாக சாப்பிட்டு மசாலா சாப்பிட்டு கடையில் பார்த்தீங்கன்னா வீட்டு திங்கிறது இல்லை. ஆச்சு செஞ்சு. ஏன் செய்கிறது இல்லை? தெரியல, நம்ம செய்யவே இல்லை. பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டு மணக்குது அப்படி. நெய் ஊற்றினாலே சிவ சிவ மணக்குது. எண்ணெய் ஊற்றினாலும் இந்தளவுக்கு வராது. நெய்க்கு தான் அந்த ஒரு டேஸ்ட். அதான் ஹோட்டல்காரங்களாம் ரோஸ்ட்னு போட்டு அடிச்சு விட்றாங்க. ஒரு கடை எவ்வளோ டேஸ்ட் பயங்கரமாக ரேட்டு. 90 100 120 120 போயிடுச்சு ரோஸ்ட்டு. இது என்னப்பா? ஆனியன் மசாலாப்பா? ஆனியன் ரோஸ்ட்டா? வைங்க செம்மையாக இருக்குது. சாம்பார் கொடுத்தேன் கொஞ்சம். சாம்பார் பற்ற மாட்டேங்குது. ஓகே ஓகேப்பா. ஸோ சாம்பார் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெங்காயத்து வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால எல்லா பக்கம் வெங்காயம் நல்லா மணக்குது. இதுவும் நெய் தான் இல்லை? ஓகேப்பா. ஒரு நாளைக்கு சேர்த்துக்கிறதா? நெய் சாப்பிடணும். நல்லது. மாதத்துக்கு ஒரு டைம். நானும் சாப்பிட்றாங்க, நெய் தான் ஊற்றி சாப்பிட்றாங்க. இது என்னதுப்பா? இதுவும் ஆனியனா? சரி பரவாயில்ல, வாங்கி சாப்பிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குப்பா. உங்களோட வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கடுமையான உழைப்பில் ஆனியன் ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட், அரசாணிக்காய் சாம்பார், ப்ளைன் ரோஸ்ட் நான் சாப்பிடல. தேங்காய் சட்னி, எவ்ரி திங் சூப்பர். ஓகே. எல்லா புகழும் யாருக்கு? எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவனுக்கு.